அதிமுகவின் மூத்த தலைவர், எம்ஜிஆரின் தீவிர தொண்டர், ஜெயலலிதாவின் விசுவாசி, கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் ஒரு முகம் என வலம் வந்த கே.ஏ. செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இன்றைய அதிமுகவிற்கு செக் வைக்க காத்திருக்கிறாரா? யார் இந்த செங்கோட்டையன்? ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் கிராமத்தில் 1948ஆம் ஆண்டு பிறந்த செங்கோட்டையன் தனது அரசியல் பயணத்தை திமுகவில்தான் தொடங்கினார். ஆனால் 1972ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் இணைந்த செங்கோட்டையன் 1975ஆம் ஆண்டில் கோவையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்ததன் மூலம் எம்ஜிஆரிடம் நற்பெயரை பெற்று கவனத்தை ஈர்த்தார். பிறகு எம்ஜிஆரோடு பிரச்சாரத்திற்கு செல்வது என்று நெருக்கமாக இருந்தார். செங்கோட்டையனின் முதல் தேர்தல் வெற்றி என்றால் அது 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்தான். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். 1980ஆம் ஆண்டு முதலே கோபிசெட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு தொடர்ந்து 9 முறை வெற்றி பெற்றுள்ளார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் அதிமுக ஜே அணி, ஜா அணி என்று 2 அணிகளாக பிளவுற்ற போது ஜெயலலிதா அணியிலிருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தல் தோல்வி என்று பார்த்தால் 1996 தேர்தலில் மட்டும்தான் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அமைச்சரவையில் அவரது பயணம் என்று பார்த்தால் 1991 முதல் 1996 வரையிலான ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் 2011ஆம் ஆண்டு தொடங்கி 2016ஆம் ஆண்டு வரையிலான ஆட்சி காலத்தில் விவசாயம், ஐடி, வருவாய்த்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். இறுதியாக 2016ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரையிலான ஆட்சி காலகட்டத்தில் பழனிசாமியின் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் செங்கோட்டையன். இப்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கும் சீனியர் தான் செங்கோட்டையன். கடந்த பிப்ரவரியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததன் மூலம் இருவருக்கும் இடையேயான மனக்கசப்பு வெளிப்படையாக தெரிந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் முடிவு அரசியல் களத்தில் அதிமுகவை எந்த அளவிற்கு சோதிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.